வெல்கம் டு சிஎம்ஏ தமிழ் சேனல். நேற்று வந்து நம்ம ஓவர் ஹெட்ஸ் பார்ட் 1 பார்த்தோம். அதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, கலெக்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ், தென் கோடிஃபிகேஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ், தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா அலாட்மெண்ட்னா என்ன, அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ்னால் என்னங்கிறதையும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அது போக நம்ம நேற்று ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துட்டோம். அதாவது சம் ஓவர் ஹெட்ஸ் இருக்கும், அதை எங்கெங்கே இருந்தெல்லாம் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், எப்படி கோடிஃபை பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டு, அந்த டேட்டா கலெக்ட் பண்ண டேட்டாவை எப்படி நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் பிரித்து போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன அப்படின்னா ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன். பட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்னென்னா, எந்த டிபார்ட்மெண்ட்டால் இந்த எக்ஸ்பென்சஸை கவர் பண்ண முடியும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸால் மட்டும்தான் முடியும். அப்போ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் உட்கார்ந்துருக்கிற ஓவர் ஹெட்டை நம்ம சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்த்து பிரித்தது தான் ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன். நேற்று நம்ம போட்ட ப்ராப்ளமில் நம்ம அப்படி தான் பிரித்தோம். ஸோ ஏற்கனவே நம்ம செஞ்சதில் அந்த மாதிரி பிரித்து போட்டிருக்கோம். அப்போ இப்போ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சம் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், பட் அதை கவர் பண்ணுறதுக்குரிய ரெவென்யூ அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் டவுட்ஃபுல் கொஷின். அதாவது சில சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கலாம், சிலதில் கம்ப்ளீட்டாக இருக்காது. அதனால் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸோடது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எங்கே மாற்ற போகிறோம், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு பிரித்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? அப்போ செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறது இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ரீஅப்போர்ஷன்மெண்ட். ஏற்கனவே நம்ம அப்போர்ஷன் பண்ணியிருக்கோம் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு. இப்போது அந்த சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அப்போர்ஷன் பண்ணதை அகெயின் ரீஅப்போர்ஷன்டு டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸு. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நமக்கு ஆக்சுவலி ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான். சூட்டபிள் பேசிஸ் கொடுத்துருப்பாங்க. யூ ஹாவ் டு ஃபைண்ட் த மோஸ்ட் சூட்டபிள் பேசிஸ் ஃபார் த பர்டிகுலர் ஓவர் ஹெட். அது எது மோஸ்ட் சூட்டபிள் பேசிஸோ அதோட ரேஷியோவில் நம்ம பிரித்து போட்டுட்டோம். ஸோ அதோட முடிஞ்சிருச்சு. ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான். பட் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தெர் ஆர் ஸோ மெனி மெத்தட்ஸ். அப்போ நீங்கள் அடுத்த கொஷின் என்கிட்ட கேட்கலாம், நான் இதில் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் த ப்ராப்ளம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ப்ராப்ளத்தோட நேச்சரை பொறுத்து யூ ஹாவ் டு டிசைட் விச் மெத்தட் யூ ஆர் கோயிங் டு அடாப்ட். ஓகேவா? அப்போ ப்ராப்ளத்தோட நேச்சரை தான் பார்க்கணும் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை பார்க்கும்போதே அதில் நமக்கு தெரியும் இந்த மெத்தட் தான் போட முடியும், இல்லை இந்த மெத்தட் போட முடியாது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் த ப்ராப்ளம் யூ ஹாவ் டு அடாப்ட் த பர்டிகுலர் மெத்தட், ஸ்பெசிஃபிக் மெத்தட். ஓகேவா? அப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தெர் ஆர் 3 மெத்தட்ஸ். அதில் தேர்ட் மெத்தடில் திரும்ப 2 மெத்தட் இருக்கும். ஸோ டோட்டலி 4 மெத்தட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் மெத்தட். இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னாக்கா டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடு. டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடு. இந்த டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் ஒன்றும் கிடையாது. நேற்று நம்ம 2 சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? என்னது? நம்பர் 1 S1, நம்பர் 2 S2. நம்ம போட்ட ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ S1 S2ன்னு 2 சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம். அப்போ S1ஓட ஓவர் ஹெட்டை எப்படி நம்ம ரீஅப்போர்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க சம் பர்சன்டேஜோ இல்லை சம் ஃப்ராக்ஷனோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதுபடி நம்ம பிரிக்கணும். அதே மாதிரி நமக்கு இன்னொன்று இருக்குது. என்னதுன்னா S2ன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அப்போ S2ஓட சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இதை எந்த ப்ரப்போர்ஷனில் பிரிக்கலான்னு கொடுத்துருவாங்க. இதுதான் என்னது நமக்கு டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, எனக்கு நேற்று ப்ராப்ளம் நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஓகே, அதை விடுங்க. இப்போ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் பாருங்கள். குவாலிட்டி கண்ட்ரோல் இட் இஸ் அ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். இதுக்கு நம்பர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ பண்ணாங்களோ, நமக்கு தெர் ஆர் 3 ப்ராடக்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ P1ல் எவ்வளோ பண்ணாங்க, P2ல் எவ்வளோ பண்ணாங்க, P3ல் எவ்வளோ பண்ணாங்கங்கிறத கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பேசிஸை எடுத்துக்கலாம். மெயின்டெனன்ஸ், நம்பர் ஆஃப் மெயின்டெனன்ஸ் கால்ஸ், மெட்டீரியல் யூசேஜ் ஃபார் மெயின்டெனன்ஸ், டைம் ஸ்பெண்ட் ஆன் மெயின்டெனன்ஸ். இந்த 3ல் எது நமக்கு சூட்டபிள் பேசிஸ் அந்த இடத்துல வருதோ அதை பேஸ் பண்ணி நம்ம பிரிக்கலாம். ஸ்டோர்ஸ், indirect material cost, number of issue slips, quantity of material issued, value of stock. கேன்டீன் வெல்ஃபேர் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். இன்டர்னல் டிரான்ஸ்போர்ட், அப்போ நம்பர் ஆஃப் ட்ரக் யூஸ்டு ஃபார் 10 miles கன்சியூம்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம செய்யலாம். பேரோல் ஆஃபீஸ்,
நம்பர் ஆஃப் லேபர் ஹவர்ஸ். அடுத்து பர்ச்சேஸ் ஆஃபீஸ், நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் ஆர் வேல்யூ ஆஃப் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு. ஸோ தீஸ் ஆர் த சூட்டபிள் பேசிஸ் ஃபார் வேரியஸ் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதெல்லாம் நமக்கு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு. இந்த சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது சூட்டபிள் பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் விச் இஸ் த சூட்டபிள் பேஸ். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடு. நமக்கு ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட சொல்லியிருக்காங்க பாருங்களேன். In the illustration 50, the cost of S1 and S2 is apportioned as follows அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ S1க்குரியதை எப்படி நம்ம அப்போர்ஷன் பண்ணோம் அப்படின்னா, P1க்கு 40%, P2க்கு 30%, P3க்கு 30%. ஸோ 4:3:3 ரேஷியோவில் பிரித்து போடுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து S2ஓடதை 5/10, 3/10, 2/10. தட் மீன்ஸ் 5:3:2 ரேஷியோவில் பிரித்து போடுன்னு. இவ்வளோ அழகாக இவ்வளோ சிம்பிளான ப்ராப்ளம் நமக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அழகாக பேசஸோட நீங்கள், ஏன்னா இந்த இடத்துல வந்து S1 என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு கொடுக்கல. குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், கேன்டீனாக இருக்கலாம், ஏதோ ஒரு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு. அப்போ அவங்க அது கொடுக்காததுனால அழகாக அவங்களே ப்ரப்போர்ஷன் கொடுத்துட்டாங்க. 4:3:3 ஃபார் S1 அண்ட் 5:3:2 ஃபார் S2. புரிஞ்சிருச்சா? ஓகே. இப்போ நான் இல்லஸ்ட்ரேஷன் 50ல் ஆல்ரெடி ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா? அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆஸ் பர் ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு போட்டு, இப்போ நல்லா கவனிங்க. காலம்ஸ் வந்து நம்ம இதுக்கு எக்ஸ்பென்ஸ், டோட்டல், பேசிஸ், அடுத்து P1, P2, P3 தான். S1, S2 போடக்கூடாது. ஏன்? நம்ம என்ன இப்போ போடுறோம்? செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸோட ஓவர் ஹெட்டாக ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு போட போகிறோம். அதனால் என்ன தேவையில்லை, S1, S2க்கு நம்ம காலம்ஸ் ஒதுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ என்னென்ன டைட்டில் போட போகிறோம் நம்ம? எக்ஸ்பென்ஸ், டோட்டல், பேசிஸ், P1, P2, P3 இவ்வளோ தான் போட போகிறோம். ஓகேவா? அடுத்து ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா, ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் படி என்னன்னு உங்களுக்கு சிம்பிளாக கேட்கணுன்னா, ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் படி இந்த டேபிளை ப்ராப்ளத்தில் கொடுத்துருவாங்க. நம்ம இந்த டோட்டலை எடுத்து அப்படியே ரெடிமேடாக எடுத்து எழுதிடலாம். பட் இதே ப்ராப்ளத்தை கஷ்டமாக கேட்கணுன்னா ஓவர் ஹெட்டாக கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம செய்யணும். செஞ்சதுக்கப்புறம் அந்த ஆன்சரை எடுத்துக்கிட்டு செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் செய்யணும். பட் நமக்கு அந்த கஷ்டம்லாம் கொடுக்கல. அவங்க வந்து இல்லஸ்ட்ரேஷன் 50ல் இருக்கிற ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் இதை எடுத்துக்கோங்க டேட்டாவன்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம என்ன செய்யறோம் பாருங்கள். இந்த illustration 50, the cost of S1 and S2 is apportioned as follows கொடுத்துட்டாங்க. ஸோ illustration 50லேருந்து நம்ம தான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, இதை எடுத்துக்கிறேன். ஆஸ் பர் ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன். இது எங்கேருந்து எடுத்தோம்? நம்ம ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளில் இருந்து. ஓகேவா? ஸோ டோட்டல், அதாவது இந்த 3 டிபார்ட்மெண்ட் P1, P2, P3க்குரிய டோட்டல் 26,680. அதுக்குரிய அமௌண்ட்டை நம்ம போட்டுட்டோம். அடுத்து S1 ஒரு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்ததில்ல, அதில் கீழே 2,910. எந்த ரேஷியோ? 40% இப்படி போட தேவையில்லை. 4:3:3 நம்ம போட்டால் போதும். ஸோ 4:3:3 ரேஷியோவில் பிரிக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 4 + 3 + 3 எவ்வளவு? 10. அப்போ 2,910 டிவைடட் பை 10 போடுங்க. 291 வரும். 291 × 4, 291 × 3, 291 × 3, 291 × 4, 1,164. 291 × 3, 873. 291 × 3, 873. புரிஞ்சிருச்சா? ஸோ S1ஓட ஓவர் ஹெட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு 3 ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும். அடுத்து S2ஓட இதை பிரிக்க போகிறோம். எந்த ரேஷியோவில் பிரிக்க போகிறோம்? 5:3:2. ஏன்னா ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க 5/10, 3/10, 2/10. ஸோ 5:3:2 இதையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 10 தான் வரப்போகுது. ஸோ நான் எப்படி பிரிக்க போகிறேன்னா 1,610 டிவைடட் பை 10, 161 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ 161 × 5 முதல்ல 805. அடுத்து 161 × 3, 483. 161 × 2, 322. இப்போ P1ஓட ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷனையும் பார்க்கணும். S1 இருக்கு இல்லையா, அதோட ஓவர் ஹெட்டை பிரித்து போட்டோம்ல,
அது ப்ளஸ் S2ஓட ஓவர் ஹெட்டை பிரித்து போட்டது. மூணையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? டோட்டல் ஓவர் ஹெட் ஃபார் P1, P2, P3 கிடச்சிரும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மெத்தட், டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களே இப்படி பர்சன்டேஜாவோ ப்ரொப்போர்ஷனாவோ கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கலைனாலும் ஒன்றுமே நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, பேசிஸ் எது சூட்டபிள் பேசிஸ்னு கொடுத்துருவாங்க நமக்கு. ஸோ அந்த பேசிஸை எடுத்து நம்ம செஞ்சிடலாம். ஓகேவா? இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு அந்த S1ங்கிறது என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு தெரியல, S2ங்கிறது என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ S1ங்கிறது கேன்டீனாக இருக்குது அப்படின்னா நம்ம கீழே நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பேஸ் கொடுத்துருப்பாங்க, பேசிஸ். ஸோ அந்த ப்ரப்போர்ஷனில் நம்ம பிரித்து போட்டுடலாம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸோட எக்ஸ்பென்சஸை பேசிஸ் கொடுத்தா பேசிஸ் படி பிரிக்கணும். இல்லை அவங்களே டைரெக்டாக ப்ரப்போர்ஷன் கொடுத்தாங்க இந்த ப்ராப்ளத்தில் மாதிரி ஈஸியாக அப்படின்னா நம்ம செஞ்சிடலாம். ஓகேவா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மெத்தட், ஓவர். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட், ஸ்டெப் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் ஆர் நான் ரெசிப்ரோக்கல் மெத்தட். இதோட பேர் காமன்லி நோன் அஸ் ஸ்டெப் மெத்தட், ஸ்டெப் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் ஆர் நான் ரெசிப்ரோக்கல் மெத்தட். இதில் என்னென்னா, சில சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து மற்ற சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆஃபீஸ் எடுத்துக்கலாம். ஆஃபீஸில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சேலரி போட மாட்டாங்க, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் போடுவாங்க. அப்போ இப்போ S1 ஆஃபீஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம், S2 கேன்டீன் எடுத்துக்கிட்டோம்னா இந்த S1 ஆஃபீஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, இவங்களோட சர்வீஸ் இட் இஸ் நாட் லிமிட்டட் டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ், பட் இட் இஸ் எக்ஸ்டெண்டட் டு another service department, that is canteen. கேன்டீனில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ்க்கும் சேலரி போடுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி சில ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் சில சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அதர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் சர்வ் பண்ணுவாங்க. அப்போ இது வந்து இந்த இடத்துல நமக்கு ஸ்டெப் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதே நம்ம பார்த்துடலாம். ஏற்கனவே உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த பேஸில் பிரிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபேப்ரிகேஷன். நல்லா கவனிங்க. முதல்ல இருந்து நம்ம வாசிக்கணும் ப்ராப்ளத்தை பாருங்க. எ மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஹேஸ் 2 production departments, fabrication and assembly. There are only 2 production departments, fabrication and assembly, and 3 service departments. 3 service departments இருக்கு. stores, time office and maintenance. நல்லா கவனிங்க. stores, டைம் ஆஃபீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் 3 சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம கையில் இருக்கிறது 2 ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ இந்த 3 சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இதையும் நம்ம 2 ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரித்து கொடுக்கணும். ஓகேவா? அப்போ கீழே வந்து நமக்கு 2 சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குரிய பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, ப்ரப்போர்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் போட்டுடலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த மெத்தட்னு அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. ரீஅப்போர்ஷன் த ஓவர் ஹெட்ஸ் ஆஃப் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் 2 ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் இப்படி தான் கொடுப்பாங்க. எந்த மெத்தட்னு கொடுக்க மாட்டாங்க. அது எந்த மெத்தடுங்கிறத நேச்சர் ஆஃப் ப்ராப்ளம் வச்சு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள். திஸ் இஸ் P1, ப்ரொடக்ஷன் 1, ப்ரொடக்ஷன் 2, S1, S2, S3. ஓகேவா? இப்போ நம்ம கீழே பார்க்கலாமா? ப்ரப்போர்ஷன், ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாருங்கள், நமக்கு பேசிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க. S1 நமக்கு ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட். அப்போ நான் எதை எடுப்பேன்னா நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் ரெக்வசிஷன் பேசிஸை எடுப்பேன். நல்லா புரிஞ்சிருச்சா? நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் ரெக்வசிஷனை எடுப்பேன். அடுத்து இதுக்கு S1 முடிஞ்சிருச்சு. அடுத்து S2 பாருங்கள், டைம் ஆஃபீஸ். நல்லா கவனிங்க. டைம் ஆஃபீஸ் வந்து யாருக்கு? நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கு. ஸோ நான் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸை எடுப்பேன். அடுத்து S3 பாருங்கள், மெயின்டெனன்ஸ்னாலே மெஷினரி ரிலேட்டட். ஸோ நான் எதை எடுப்பேன்னா மெஷின் ஹவர்ஸை எடுப்பேன். நல்லா புரிஞ்சிருச்சா? ரைட். இப்போ கவனிங்க, நான் எந்த ஆர்டரில் எடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா எல்லாத்துக்குமே எனக்கு ஆக்சுவலி போன ப்ராப்ளமில் நமக்கு ஃபேப்ரிகேஷனுக்கும் அசம்பிளிக்கும் மட்டும்தான் ரேஷியோ கொடுக்கணும். ஆனால் அப்படி கொடுக்கல. இங்கே நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் 5 டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஆஃபீஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸில் இருக்கிற ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸ்க்கும் சேலரி கொடுக்கணும். அப்போ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் டைம் ஆஃபீஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தான் வேலை பார்க்குது.
புரியுதா? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் 2 அண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 3 எல்லாருக்கும் வேலை பார்க்குறாங்க. ஸோ நம்ம அதைத்தான் எடுக்கணும், ஸ்டெப் வைஸ் எடுக்கணும். அடுத்து 2வது பாருங்க, இந்த ஸ்டோர்ஸ் ரெக்வசிஷன் ஸ்லிப்ஸ் பாரு. ஸ்டோர்ஸ் இந்த மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் டூல்ஸ் இதெல்லாம் போகும் இல்லையா, எங்கெங்கே போகுதுன்னு பாருங்க. ஸ்டோர்ஸ்லேருந்து ஸ்டோர்ஸ்க்கே வராது, அதனால இங்கே இல்லை. மெட்டீரியல் எதுவும் ஆஃபீஸ்க்கு தேவையில்லை, அதனால இல்லை. பட் மெயின்டெனன்ஸ்க்கு சின்ன சின்ன டூல்ஸு அதெல்லாம் வேண்டியது இருக்கும், ரைட்டா? அப்போது ஃபேப்ரிகேஷனுக்கு இருக்குது, அசம்பிளிக்கு இருக்குது, அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு இருக்குது. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல நம்ம ஸ்டோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரிக்கணும். ஸோ செகண்ட் நான் எதை எடுப்பேன்னா ஸ்டோர்ஸ் எடுத்துக்கிடுவேன். மெயின்டெனன்ஸ் பாருங்க, ஒன்லி ஃபார் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ். புரியுதா? ஸோ S3 மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ் டிபெண்டிங் ஆன் மெஷின் ஆர்ஸ். மெஷின் எங்கே இருக்கோ அங்கே தான் நமக்கு மெயின்டெனன்ஸ். ஸோ 2 டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் மெஷின் இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் போடுறோம். அப்போ உங்களுக்கு ஸ்டெப்பு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல் ஸ்டெப்பு டைம் ஆஃபீஸை எடுக்கணும் ஃபர்ஸ்ட், செகண்ட் ஸ்டோர்ஸ், தேர்ட் மெயின்டெனன்ஸ். ஓகேவா? சரி, இப்போ கவனிங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு எது எதுக்குரியதுன்னு போட்டாங்க. சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் டைம் ஆஃபீஸ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ், ஸ்டோர்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் ரெக்வசிஷன் ஸ்லிப்ஸ், மெயின்டெனன்ஸ் மெஷினார்ஸ். ஏன்னா இதை நம்ம எழுதணும்னா தான் எந்த டிபார்ட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. ப்ராப்ளம் இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு. ஆஸ் பர் பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் இதற்கு டிபார்ட்மெண்டல் ஓவர் ஹெட் சம்மரி கொடுத்துருக்காங்களா? இது பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம கேல்குலேட்டே பண்ண தேவையில்லை, அவங்க ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. திஸ் இஸ் பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் சம்மரியோட ரிசல்ட் டோட்டல். ஓகேவா? ஸோ இதைத்தான் நம்ம எடுத்துக்கிட போகிறோம். பாருங்கள், 24,000, 16,000, 4,000, 5,000, 3,000. ஓகேவா? ரைட்டு. இப்போ நான் இது அவங்க கொடுத்த ஆர்டர் படி எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபேப்ரிகேஷன் கொடுத்துருந்தாங்க, அடுத்து அசம்பிளி. திஸ் இஸ் P1 அண்ட் P2. ஆனால் இங்கே S2 தான் எடுத்திருக்கேன். ஏன் S2 எடுத்தேன்? ஆஃபீஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேலை பார்க்குது, அதனால நான் S2 எடுத்தேன். அதுக்கப்புறம் S1, ஏன்னா S1 மீதி 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறமா S3. இது ஒன்லி ஃபார் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ். புரியுது ஆர்டர்? திஸ் இஸ் ஸ்டெப் மெத்தட். இங்கேயும் அதே ஆர்டரில் எழுதிக்கோங்க. டைம் ஆஃபீஸ் எழுதிக்கிறோம். ஓகே, டைம் ஆஃபீஸோட எக்ஸ்பென்சஸ் 4,000 பிராக்கெட் போட்டோம்னா என்ன அர்த்தம்னா மைனஸ்னு அர்த்தம். அந்த 4,000 நம்ம எடுத்துட்டோன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ -4,000 இங்கே கழிச்சிட்றோம். நம்ம இந்த 4,000 எந்த ரேஷியோவில் பிரிக்கிறோம்? நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ரேஷியோ. பாருங்கள், டைம் ஆஃபீஸை மட்டும் விட்டுட்டு பாருங்கள், 40:30:20:10 இங்கே இருக்கு. 40:30:20:10. ஸோ அதை 4:3:2:1 போட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இது எவ்வளோ வருது? நமக்கு 10 வருதா டோட்டல்? நான் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், 4,000 டிவைடட் பை 10, 400. ஸோ 400 இன்ட்டு 4,600, 400 இன்ட்டு 3,200, 400 இன்ட்டு 2 800, 400 இன்ட்டு 1 400. டைம் ஆஃபீஸ் ஓவர். 2வது ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும்? ஸ்டோர்ஸுக்கு. ஏன் ஸ்டோர்ஸுக்கு கொடுக்குறோம்? 2 ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் 1 சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க சர்வ் பண்ணுறாங்க, அதனால செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஸ்டோர்ஸுக்கு. ஸோ ஸ்டோர்ஸோடது எவ்வளவு? 5,800. ஓகே, இதுக்கு நம்ம எந்த ரேஷியோ படி எடுக்க போகிறோம்னா ஸ்டோர்ஸ் ரெக்வசிஷன் ஸ்லிப்பு 24:20:6, 24:20:6. ஸோ இது 2ஆல் டிவைட் ஆகி 12:10:3. ஸோ டோட்டல் நமக்கு எவ்வளோனா 25. அப்போ நம்ம என்ன செய்யலாம், 5,800 டிவைடட் பை 25 போட்டுக்கணும். ஸோ 5,800 டிவைடட் பை 25 நான் போட்டேன்னா எனக்கு 232 வருது. அப்போ எப்படி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, 232 இன்ட்டு 12, 232 இன்ட்டு 10, அடுத்து 232 இன்ட்டு 3. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். முடிஞ்சிச்சு ஸ்டோர்ஸ். ஃபைனலாக இருக்கிறது ஒன்று தான் நமக்கு மெயின்டெனன்ஸ் 4,096. இப்போ இதுக்குரிய பேஸ் என்ன? மெஷினார்ஸ்.
ஸோ மெஷின் ஹார்ஸ் பாருங்கள் 2400 1600. அப்போ நான் அங்கே போயிடுறேன். ஸோ 2400 is 2600. ஸோ இதை எதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 0 போயிடும். 24:16 இருக்கும். 8ஆல் நம்ம டிவைட் பண்ண முடியும். ஸோ 3:2 கிடச்சிருது நமக்கு. 3 + 2 5. ஓகேவா? ஸோ 4096 டிவைடட் பை 5 போட்டுக்கோங்க. என்ன வருதோ இன்டூ 3 போட்டிங்கன்னா இங்கே எழுதிடலாம். இன்டூ 2 போட்டிங்கன்னா இங்கே எழுதிடலாம். டோட்டல் பண்ணிடணும். முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லா சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஓவர்ஹெட்ஸையும் அழகா ஸ்டெப் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் நம்ம பிரித்து கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸ்டெப் மெத்தட் ஈஸியாக இருக்கா? ஸோ ப்ராப்ளம் எப்படி இருக்கும்? எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்குது. அடுத்து 2 ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் 1 சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்டோர்ஸ் ரெக்வசிஷன் ஸ்லிப் இருக்குது. அடுத்து 2 ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் மெஷின் ஹார்ஸ் இருக்குது. இப்படி ஸ்டெப்பு படி வந்துச்சுன்னா ஸ்டெப் மெத்தட் தான் யூஸ் பண்ண முடியும். டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அண்டர்ஸ்டுட்? ஸோ திஸ் இஸ் ஸ்டெப் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். தென் தேர்ட் மெத்தடுக்கு நம்ம போகலாம். தேர்ட் மெத்தட் என்னன்னா இதுக்கு வந்து ஆக்சுவலி ரெசிப்ரோக்கல் சர்வீஸ் மெத்தட். இதோட தேர்ட் மெத்தட் பேர் ரெசிப்ரோக்கல் சர்வீஸ் மெத்தட். இந்த ரெசிப்ரோக்கல் சர்வீஸ் மெத்தட் இருக்கு இல்லையா, இதை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் மெத்தட். சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் மெத்தட் அதாவது எந்த மெத்தட் அவங்க கொடுக்கலைன்னா, நல்லா கவனிங்க, எந்த மெத்தட் அவங்க கொடுக்கலைன்னா யூ கேன் யூஸ் எனி மெத்தட். ஐ லவ் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் மெத்தட். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் வந்து போடுவாங்க. பட் நம்ம சிஎம்ஏ இன்டர்மீடியட் படிக்கிறதுனால டைம் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா நம்ம இந்த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாங்கிறது என்னோடது. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கால்குலேட்டர் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாகவும் பண்ணுவாங்க அப்படின்னா they can go for repeated distribution method. There is no wrong in that. ஓகேவா? சரி, இப்போது ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் எப்படி இருந்தால் நம்ம இந்த ரெசிப்ரோக்கல் சர்வீஸ் மெத்தடுக்கு வரணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கவனிங்க. The summary as per primary distribution method. The summary as per primary distribution is as follows. Very good. இந்த ப்ராப்ளத்துலையும் primary distribution சேஞ்சே கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டெப் நமக்கு குறையுது. ஸோ ஏ எவ்வளோ, பி எவ்வளோ, சி எவ்வளோ. there are 3 production departments A, B and C and there are 2 service departments X and Y. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ப்ராப்ளம் எப்படி இருந்தால் நம்ம வந்து இந்த மெத்தடுக்கு வரணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், எக்ஸு ஒய்ன்னு தான் நமக்கு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். அப்போ நமக்கு எக்ஸோட ஓவர் ஹெட்டை எப்படி மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு பிரிக்கிறது, ஒய்யோட ஓவர் ஹெட்டை மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எப்படி பிரிக்கிறது, நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு மெத்தடுக்கும், தட் இஸ் டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடுக்கும் ரெசிப்ரோக்கல் சர்வீஸ் மெத்தடுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தடில் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் பிரிக்கிறதுக்கு ப்ரப்போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 40%, 30%, 30% பிகாஸ் there are only 3 ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்னோடது 40%, 30%, 30% கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 2ஓடது 5/10, 3/10, 2/10 ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே அப்படி கொடுக்க மாட்டாங்க. எக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடத ஏக்கு, பிக்கு, சிக்கு, ஒய்க்கு, அதாவது எக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒய்க்கு சர்வீஸ் பண்ணுறாங்க அண்ட் ஒய் டிபார்ட்மெண்ட் எக்ஸுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடத ஏக்கு 20%, பிக்கு 40%, சிக்கு 30% அண்ட் ஒய்க்கு 10%. தட் இஸ் 2:4:3:1. அப்போ 6, 9, 10. அடுத்து ஒய் டிபார்ட்மெண்ட்டோட ஓவர் ஹெட்டை யார் யார் பிரிக்கிறாங்க? ஏக்கு, பிக்கு, சிக்கு, எக்ஸுக்கு. அப்போ யோசிச்சு பாருங்களேன், எக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடதை எடுத்து நம்ம மைனஸ் போடுவோம்ல, ப்ராக்கெட்டுக்குள்ளே 4000 அப்படிலாம் போட்டோம்ல, அந்த மாதிரி எடுத்தோம்னா திரும்ப அது எங்கெங்கெல்லாம் போகுது? ஏக்கு, பிக்கு, சிக்கு, ஒய்க்கு போகுது. ஓகே ஃபைன். அடுத்து ஒய்யோட எடுத்து பிரிக்கும் போது திரும்ப எக்ஸில் கொஞ்சம் ஓவர் ஹெட் வந்து நிற்கும். அப்போ திரும்ப எக்ஸை எடுத்து பிரிக்கணும், திரும்ப ஒய்யை எடுத்து பிரிக்கணும், மாறி மாறி செஞ்சுட்டே இருக்கணும் till it reaches 1 or below 1. 1 அல்லது below 1 வர்ற வரைக்கும்
இதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் மெத்தட் ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். ஓகேவா? நம்ம 2 மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்னு ஒன்று, சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் மெத்தட்னு. யூ கேன் யூஸ் எனி மெத்தட், எந்த மெத்தட்னாலும் யூஸ் பண்ணலாம். பட் இஃப் இட் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி கிவன், நீ வந்து செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஸ் பர் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் மெத்தட்னோ ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்னோ கொடுத்துருந்தாங்கன்னா அதுபடி தான் செய்யணும். ஓகேவா? சரி, இப்போ வந்து எக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதை எப்படி பிரிக்கணும்னு பார்த்துட்டோம். அடுத்து ஒய் டிபார்ட்மெண்ட்டோடது 4:2:2:2 அகெயின் 10. இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாமா? பாருங்க, சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஆஸ் பர் பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் 2400, 2100, 1500, அடுத்து 700, 900 அதை அப்படி எடுத்து அழகாக எழுதிக்கிட்டாங்க. எக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட தான் மைனஸ் போட்டுக்கிறாங்க. 700 எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு எந்த ரேஷியோவில்? 2:4:3:1. ஒன்ஸ் அகெயின் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட், பட் ஒரே ஒரு தடவை சொல்லிடுறேன், ஈக்குவல் டு 10. ஸோ எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன்? 700 டிவைடட் பை 10 போடுங்க, 70. ஸோ 70 × 2 140, 70 × 4 280, 70 × 3 210, 70 × 1 70. இப்போ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸோடதை பிரிச்சாச்சு. இப்போ ஒய்க்கும் ஷேர் பேருக்கு, நல்லா மறந்துடக்கூடாது, ஒய்க்கும் ஷேர் பேருக்கு எவ்வளோ ரூபா? 70 ரூபா. இப்போ ஒயில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 900 ஆஸ் பர் பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸோடது ஒரு 70. ஸோ டோட்டலாக 970. அந்த 970 நம்ம எடுக்கிறோம்னா -970 போடணும். அதுக்கு பதிலாக ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. 970 எந்த ரேஷியோ படி பிரிக்கணும்? ஒய் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோப்பா? இந்த இருக்குது 4:2:2:2 போட்டுடலாம். இல்லை இன்னும் சுருக்கி 2:1:1:1 போட்டு ஈக்குவல் டு 5ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதுபடி பிரிக்கணும். பிரித்தோடனே இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, எக்ஸில் ஒரு 194 வந்து உட்காந்துருச்சு. எக்ஸில் காலி ஆகலை. திரும்ப சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸோடத 2:4:3:1 ரேஷியோ படி பிரிக்கணும். இந்த இருக்கு பாருங்க, -194 போட்டுட்டு பிரிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒய்க்கு வந்து உட்காந்துருச்சு. அப்போ ஒய்யோட 19.4 பிரிக்கிறாங்க. இப்படியே நம்ம பிரிச்சுட்டே வரணும். வரும்போது இங்கெல்லாம் பாருங்களேன் 3.88 வந்துருச்சு. அப்போ 3.88 நம்ம எடுத்து பிரிக்கும்போது 0.776 1. ஸோ 1 ஆர் பிலோ 1 கீழே போயிடுச்சுன்னா we can stop that. ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இங்கே டோட்டல் பண்ணிட வேண்டியதான். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஏவோட டோட்டல் 2975. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் பியோடது 2657. சியோடது 1967. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் இந்த மெத்தட். பட் என்னென்னா இவங்க இந்த ப்ராப்ளத்தில் ரொம்ப சின்ன நம்பராக எடுத்திருக்காங்க, 2400 2100. நமக்கு லேக்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்ளம் வில் பி வெரி லென்த்தி, ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கோம். அதனால தான் மெனி பீப்புள் ஒன்ட் ப்ரிஃபர் திஸ் மெத்தட். ஓகே, தென் இப்போ இதே ப்ராப்ளம், சேம் ப்ராப்ளம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் மெத்தட் படி நம்ம போகிறோம். ஸோ எப்படி எழுதுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கவனிங்க, நம்ம எக்ஸோட இதை அதாவது டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் எக்ஸ், டிபார்ட்மெண்ட் எக்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்னா பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் படி 700. நல்லா கவனிக்கணும், இந்த ஈக்குவேஷன் எழுதுறதுல தப்பு விட்டுருவாங்க. 700 ப்ளஸ், நல்லா கவனிக்கணும், இந்த 700 மட்டும் கிடையாது, ஒய்யோடது பிரித்து வரும் பார்த்தீங்களா, அதையும் பார்க்கணும். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல ஒய் டிபார்ட்மெண்ட் இது எக்ஸுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும், கவனமாக பார்க்கணும். எக்ஸ் பக்கத்தில் பர்சன்டேஜ் எவ்வளோ போட்டிருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? இங்கே எக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒய்க்கு நேரம் என்ன இருக்குன்னு பார்க்கக்கூடாது. எக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்? 20%. ரைட்டா? அப்போ நான் வந்து என்ன போட போகிறேன்னா 20% ஆஃப் ஒய். அப்போ இதை நான் சிம்பிளாக எப்படி எழுதலாம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 700 ப்ளஸ் 0.2y. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இதே மாதிரி டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஒய்யை நான் ஒய்ன்னு எடுத்துக்குவேன். ஒய்ன்னு எடுத்துட்டு ஈக்குவல் டு பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் படி 900
ப்ளஸ் இப்போ ஒய்க்கு நேர பர்சன்டேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். கவனமாக நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் குழப்பாமல் இருப்பீங்க. எக்ஸுக்கு எவ்வளோ பர்சன்டேஜோ அதை நம்ம முதல் ஈக்குவேஷனில் எழுதுகிறோம். ஓகேவா? ஒய்க்கு என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 10%. நல்லா புரிஞ்சு போடுங்க, தப்பே இல்லை. 10/100 இன்ட்டு ஒய், சாரி, இன்ட்டு எக்ஸ். So, y is equal to 900 plus 0.1x. This is equation number 2. ஓகேவா? இப்போ நம்ம அங்கே நோட்ஸுக்கு போயிடுவோம். அங்கே போய் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். 900. இப்போ சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் மெத்தட். simultaneous equation method. நம்ம எழுதின ரெண்டு ஈக்குவேஷன் நான் எழுத போகிறேன். x is equal to 700 plus 0.2y. y is equal to 900 plus 0.1x. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா xy எல்லாம் ஒரு சைடும் நம்பர் இன்னொரு சைடும் கொண்டு வருவோம். இப்போ யூஸ்வலாக நம்ம அப்படி தானே ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுனா பண்ணுவோம். பிகாஸ் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னா எக்ஸ் மைனஸ் 0.2y இஸ் ஈக்குவல் டு 700. அடுத்து ஒய் மைனஸ் 0.1x இஸ் ஈக்குவல் டு 900. இப்படின்னு நான் அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஒன்றுமே நான் செய்யலை. எக்ஸ்ஒய் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு சைடும் இதை இன்னொரு சைடும் கொண்டு வந்தேன். ஓகே, இப்போ அதை ரெண்டையும் சால்வ் பண்ணணுன்னா நமக்கு எக்ஸுங்க 1xனா இங்கேயும் 1x, இல்லை 0.1xனா 0.1x அப்படி இருக்கணும். பட் இல்லை, அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா 0.2 இருக்கு இல்லையா, அதை வச்சு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ 0.2 இன்ட்டு எக்ஸ், 0.2 இன்ட்டு 0.1x, இங்கேயும் 0.2 இன்ட்டு 900 அப்படின்னு எல்லாத்தையுமே நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். 0.2y சரியா, மைனஸ் நல்லா கவனிங்க 0.1 இன்ட்டு 0.2, அப்போ 0.02x இஸ் ஈக்குவல் டு 900 இன்ட்டு 0.2, அப்போ அது ஒரு 180. ஓகேவா? நல்லா கவனிங்க. அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன செய்ய போகிறேன்னா எக்ஸ் எங்கிட்டு கொண்டு வர போகிறேன், ஒய் எங்கிட்டு கொண்டு வர போகிறேன். ஸோ நான் திரும்ப எழுதிக்கிறேன் கொசன் இருக்கிறதுனால. எக்ஸ் மைனஸ் 0.2y இஸ் ஈக்குவல் டு 700 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அண்ட் இது வந்து எக்ஸை முன்னாடி கொண்டு வர போகிறேன். மைனஸ் 0.02x ப்ளஸ் 0.2y இஸ் ஈக்குவல் டு 180. நல்லா கவனிங்க. இந்த ரெண்டையும் ஐ எம் கோயிங் டு ஆட் these two equations. இப்போ x 1x xன்றது என்ன அர்த்தம்? 1x. ஸோ நமக்கு 1 மைனஸ் 0.02 கழிச்சோம்னா நமக்கு 0.98x. இப்போ மைனஸ் 0.2வையும் ப்ளஸ் 0.2வையும் அடி விழுந்துடும். ஈக்குவல் டு இதை ஆட் பண்ணோம்னா 880. இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 880 டிவைடட் பை 0.98. 880 divided by 0.98. 897.96 959 இருக்குது. ஸோ நான் 96ன்னு எடுத்துக்கிட்டேன் எக்ஸ். இப்போ நவ் ஐ நோ த எக்ஸ் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் எடுத்துக்கிறேன். என்ன ஈக்குவேஷன்? எக்ஸ் மைனஸ் 0.2y இஸ் ஈக்குவல் டு 700. ஓகேவா? இதில் எக்ஸோட வேல்யூ எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ 897.96 மைனஸ் 0.2y இஸ் ஈக்குவல் டு 700. இப்போ நான் என்ன சொன்னேன்? நம்பர்லாம் ஒரு சைடும் எக்ஸ்ஒய் இன்னொரு சைடும் கொண்டு போகணும். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா 97.96
minus 700 is equal to 0.2y. ஏன்னா இங்கிட்டு போத்தில் 700 minus 700 ஆகுது, minus 0.2y plus 0.2y ஆயிடுச்சு. ஸோ 197.96 is equal to 0.2y. இப்போ எனக்கு y தானே வேணும். ஸோ y is equal to 197.96 divided by 0.2. So 197.96 divided by 0.2. அப்போது எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 989.8 வருது. ஒய்யோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ 897.96. ஓகேவா? நம்ம இப்போ ப்ராப்ளத்தில் போய் ஓகே பாருங்கள், இவங்களுக்கு 880 வந்திருக்கு, இங்கே 990 வந்திருக்கு. ஓகேவா? சாரி, எக்ஸோட வேல்யூ இந்த இருக்குது. எக்ஸோட வேல்யூ 898, ஒய்யோட வேல்யூ நமக்கு என்னது 990 இந்த இருக்குது. இதை எழுதிக்கோங்க, 898 990 கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. எக்ஸோட வேல்யூவும் கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க, ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ், தட் இஸ் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் போட போகிறோம். ஸோ முதல்ல நல்லா கவனிங்க, ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் படி போட்டுக்கணும். ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் சம்மரியில் ஓவர் ஹெட் என்ன வச்சுருக்கோமோ அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். அதுக்கடுத்து நல்லா கவனிங்க, எக்ஸு கீழே இங்கே கண்டுபிடிச்சி வச்சோம் இல்லையா 898, அதை ப்ராக்கெட்டுக்குள்ளே போடணும். 898 நம்ம எப்பவும் போல் பிரித்து போட்டுறணும். ரேஷியோ இருக்குது இல்லையா, இங்கே நம்ம எழுதணும்ல, ப்ராப்ளத்தை பாருங்கள், இந்த இருக்குது எக்ஸோடது 2:4:3:1, 2:4:3:1. எஸ், இதுபடி 10 டிவைடட் பை 10. ஸோ 89.8 மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா இந்த வேல்யூ உங்களுக்கு வந்துடும். அடுத்து இப்போ பாருங்கள், நல்லா கவனிக்கணும், 898 மைனஸ் 700, அப்போ மீதி எவ்வளோ வரும் நமக்கு? 198 வருமா? இந்த 990 இங்கே சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா, 900 + 90, 990. ஒய்யோட வேல்யூ 990, ரைட்டா? ஸோ அதை நம்ம என்ன ரேஷியோ படி பிரிக்கணும்? ஒய்க்குரியது ரேஷியோ கொடுத்துருந்தாங்கல்ல, 2:1:1:1. 2:1:1:1. பாருங்கள், 2க்கு 396, 1க்கு 198, 198 போட்டோம்னா டேலி ஆயிரும். புரிஞ்சிச்சா? ஸோ இப்படி தான் நம்ம அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண பழகணும். ஈக்குவேஷனை மட்டும் கரெக்டாக நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 989.8 வருதாப்பா, இதை அவங்க 990ன்னு எடுத்துக்கிட்டாங்க. இங்கே 897.96, ஸோ 898ன்னு எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த ஈக்குவேஷன் மட்டும் கரெக்டாக போட்டு சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஒரே லைனில் நமக்கு ஆன்சர் வந்துடுது. ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி நமக்கு வளவலா கொலகொலாவே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, என்ன சொன்னேன், இன்றைக்கி 2400 2100 இருக்கிறதுனால 4 ஸ்டெப்பில் நமக்கு 0.388ன்னு ஆன்சர் வந்துருச்சு. பாருங்களேன், 2-3 ஸ்டெப்ஸில் நமக்கு இந்த இது வந்துருச்சு 0.388ன்னு. ஆனால் பெரிய நம்பராக கொடுத்தாங்கன்னா, லேக்ஸில் இருந்ததுன்னா நம்ம செஞ்சுக்கிட்டே போகணும், பெரிய ப்ராப்ளமாக லென்த்தியாக இருக்கும். பட் ஈக்குவேஷன் அப்படின்னா மொத்தத்துக்கே இவ்வளோதான் ஸ்டெப்பு. நீ எவ்வளோ பெரிய சம் கொடுத்தாலும் இங்கே 2 லைனில் நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? அதனால் இட் இஸ் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் மெத்தட் ஃபார் மீ. பட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போடலாம். But if you are asked to prepare secondary distribution summary using simultaneous equation method, then you have to go for simultaneous equation method only. Understood? So, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது பிகாம்க்கு எல்லாருக்குமே நமக்கு தேவை தான், சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேவை தான். ஸோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட முடியும். ஓகேவா? Thank you so much.